வேண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. நட்சத்திரங்களின் வரிசையில் 8வது நட்சத்திரமான பூச நட்சத்திரம். ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய பிறப்பில் எல்லாமே 8 விழுகும். அவர் பிறந்த தேதி, அவருடைய பிறந்த கிழமை, அவர் பிறந்த நாள், வளர்ந்த விதம் எல்லாமே 8 விழுகும். அவர் பிறந்த தேதி அஷ்டமி தேதி, ரோகிணி நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லாமே 8ஆம் எண்ணிலே வர்றதுனால உங்களுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வர்றதுனால இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் தேதி வரக்கூடிய 2/6/2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது
உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான யோகங்களை கொடுக்க இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளியூரில் போய் படிக்கக்கூடியது, அல்லது வெளியூர் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இயந்திரம் பழுது பார்க்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவங்க, செல்ஃபோன் வாங்கி விற்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டோட, வெளியூரோட, வெளி மாநிலங்களோட தொடர்புடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. யோகம் அப்படின்னா கொஞ்சம் குறைவான யோகம்ல மிகப்பெரிய யோகம். நீண்ட காலமாக வெளிநாடு போகணுன்ற ஒரு ஏக்கத்தோடும் ஆசையோடும் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சியில் போவீங்க. 7.5 சனியும் அதே மாதிரி ஜென்மச்சனி அப்படின்ற வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது. அது என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கும், வராமல் இருந்திருக்க வாய்ப்புகளே இல்லை. வந்த பிரச்சனைகள் சரியாகும். அது தலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வயிறு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், நெஞ்சு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கால், முட்டி, நிறைய பேருக்கு பாதம் சம்மந்தப்பட்டது. பாதம் அப்படிங்கிறத விட முட்டிக்கும் அடிப்பாதத்துக்கும் இடையில் அடிபட்டது, காயம்பட்டது, எலும்பு முறிஞ்சது, முட்டி வலியானது, எலும்பு தேய்மானம், ஜவ்வு விலகினது, இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். 7.5 சனி, ஜென்மச்சனி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் இனிமேல் உச்சரிக்கவே கூடாது. நல்ல நண்பர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும், பெரிய மனிதருடைய வழிகாட்டுதல் கிடைக்கும், முக்கியமானவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும், குருமார்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதை நீங்கள் விட்டுறாமல் பிடிச்சிக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. குடிசை வீடாக இருந்தால் கூட அது சொந்த வீடு. வாடகை வீடுன்றது எப்போ இருந்தாலும் நம்ம யார்கிட்டையோ ஒருத்தட்ட சொல்லி தான் ஆகணும். மாதமான வாடகை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் பணம் கொடுத்து உதவி செய்வாங்க. இது போன்ற அமைப்புகள் பூச நட்சத்திரத்துக்கு அதிகமான முறையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது.